ஆட்சி மீடியா வலையமைப்பில் நம்ம ஊரின் சிறப்பு எனும் பகுதியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வணக்கம். நான் பூகுடை குமாரமுல்லையிலிருந்து ரீமா அலாவுடேன். ஆம், எவ்வளவுதான் ஏனைய ஊர்களை நாம் விடுமுறைகளிலும் சரி ஏனைய நாட்களிலும் சரி தேடி சென்றாலும் எவரிடத்திலும் நம்ம ஊரை விட்டு கொடுக்கவே மாட்டோம். அந்த வகையில் இலங்கை எனும் அழகிய தீவில் மேல் மாகாணத்திலே கம்பஹா மாவட்டம் தொம்பே தேர்தல் தொகுதியில் அமைய பெற்ற ஓர் அழகிய கிராமமே பூகுடை என நான் வாழும் என் மண்ணை இவ்விடத்தில் கூறிக்கொள்வதில் அளவு கடந்த பெருமை அடைகிறேன். வருவோரை வரவேற்று உபசரித்து இருப்போரை வாழ வைக்கும் வளமும் பசுமையும் நிறைந்த என் பூகுடையில் எத்தனை சிறப்புகள், அவற்றை இவ்விடம் பதிவு செய்வதில் பெரும் ஆனந்தம் தான். சுமாராக 1700 குடும்பங்கள், அதாவது 6500 மக்களை சமத்துவத்துடனும் சமாதானமாகவும் சிறப்பாக வாழ வைக்கும் என் பூகுடை மண் என மத வேறுபாடுகள் இன்றி அமைதி மொழி பாடும் ஓர் கிராமம் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. பூகுடையின் பிரதானமான வியாபாரமாக ஆடை வியாபாரத்தை குறிப்பிடலாம். வீதிக்கு வீதி, இடத்திற்கிடம் எவ்வித சண்டை சச்சரவுகளும் இன்றி அருகருகே மக்களுக்கு தேவையான அனைத்து ரக ஆடைகளையும் வியாபாரம் செய்து செல்வ செழிப்போடு மக்கள் வாழ்ந்து வருவதை இன்னொரு மண்ணில் கால்பதித்தால் புரிந்து கொள்ளலாம். பல மாடி கட்டடங்கள் என் ஊரின் செல்வ செழிப்பை கூறும் விதமாக வானலாக ஓங்கி நிற்கின்றன. அது மட்டுமில்லாமல் பிள்ளைகள் கல்வியை சிறந்த முறையில் பெற்றுக்கொண்டு இன்று பற்பல சாதனையாளர்களை தேசிய ரீதியில் அறிமுகம் செய்து கொண்டு இருக்கும் என் மண்ணின் பாடசாலைகள் என்றும் தனித்துவம்தான். அதிலும் குமாரிமுல்லை முஸ்லிம் மகா வித்தியாலயம் கம்பீரமான தோற்றத்தில் கிராமத்தின் நடுவே அமைய பெற்றுள்ளது. கல்விக்கு ஊர் மக்கள் வழங்கும் முக்கியத்துவத்தையும் எடுத்து காட்டுகின்றது. அதேவேளை பிரதானமாக பௌத்த மக்களுக்கு சிங்கள பாடசாலைகளும் கல்வியை வழங்கிக் கொண்டுதான் இருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் முஸ்லிம்களின் வணக்க வழிபாட்டிற்கு 5 பள்ளிவாசல்கள், கிறிஸ்தவர்களின் கிறிஸ்தவ ஆலயங்கள் 2, பௌத்த மக்களின் பௌத்த விகாரைகள் 2 என காணப்படுகின்றமை பூகுடை மண் மதத்திற்கு, அதாவது மத வழிபாட்டுகளுக்கு வழங்கும் முக்கியத்துவத்தை நோக்க முடியுமாக இருக்கின்றது. அதேவேளை பல்லின மக்களின் கலை கலாசார நிகழ்வுகள் பெருநாள் கொண்டாட்டங்களின் போது கேட்கும் உரத்த குரல் ஓசையில் அறிந்து கொள்ளலாம். இவை அனைத்தும் பல்லின மக்கள் செறிந்து வாழும் ஓர் பன்மைத்துவ கிராமம்தான் பூகுடை என்பதை பறைசாற்றி நிற்கிறது. அழகும் பசுமையும் மண்வளமும் என் கிராமத்தில் அன்று தொட்டு இன்று வரை நிலைத்திருக்கும் வகையில் வற்றாத வளமளிக்கும் கழனி நதி வளைந்து நெளிந்து இக்கிராமத்தின் ஒரு பக்கமாக ஓடிக்கொண்டே இருக்கிறது. வெயில் காலத்தில் மக்களை அரவணைத்து சூடு தணித்து இன்னொரு பணிகளை செய்து கொடுக்கும் கழனி ஆற்றுக்கே ரசிக பட்டாளம் அதிகம்தான். பக்கத்து கிராமங்களில் இருந்தும் பூகுடை ஆற்றை நாடி வந்து உல்லாசமாக இருந்துவிட்டு செல்லும் காட்சி எண்ணூரின் சிறப்பில் முக்கிய விடயமாகவே காணப்படுகிறது. இவ்வாறாக பூகுடை மண்ணின் பெருமையை ஓர் சில வார்த்தைகளில் சுருக்கிவிட முடியாத அளவில் சிறந்தோங்கும் என் தாய் மண் என்றும் தனித்துவமானது. பெயரளவில் பூக்களை சுமந்திருக்கும் என் ஊருக்கு உங்களை பூக்கள் தூவி வரவேற்கிறேன். நன்றி.